ஹாய், வெல்கம் டு கோட் டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது சீரீஸ் பற்றி ஆரம்பிக்க போகிறோம். அந்த பற்றியான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி இந்த சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு புது சீரீஸ் ஆகும். பைத்தானோட பேசிக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, லூப்பிங், பிரான்ச்சிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்க்காக நான் புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்காக போட்டிருக்கக்கூடிய தனி சீரீஸ் தான் இந்த இது. ஃபஸ்ட்லேருந்து இதை பற்றி பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், பைத்தான் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிச்ச லாங்குவேஜை காட்டிலும் C++, ஜாவாவை காட்டிலும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் விட இதில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அதிக பேர் இந்த பைத்தானை படிக்கிறதுக்கு விரும்புவாங்க. இதில் இருக்கிறது ஏன் இந்த பைத்தான் அப்படிங்கிறது இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த இது மாதிரி இதை ஈஸியாக படிக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்டாக்ஸும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். அதில் அந்த கான்செப்டில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை காட்டிலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் நிறையா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒர்க் ஆகும். விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி பைன் இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சப்போர்ட் ஆகும். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணும் போது வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த பைத்தான் பற்றி இருக்குது. இப்போ இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் அப்படிங்கிற கூடியோ வேன் ரோசம் அப்படிங்கிற ஒரு டச் ப்ரோக்ராமர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சது February 20th, 1991 தான் அதோட இனிஷியல் வெர்ஷன், பைத்தானோட இனிஷியல் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி கொஞ்சம் நாள்கள் கழித்து, அதாவது 2005க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, கூகுளில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கூகுளில் ஜாயின் பண்ணிலேருந்து டிசம்பர் 2012 வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட மொத்த லைஃப் டைமே, பாதிக்கு மேலே லைஃப் டைமு கூகுளில் தான் செலவழித்து இந்த பைத்தான லாங்குவேஜை இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. நிறைய கான்செப்ட்ஸை நிறையா டெவலப் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமாட்டி இந்த 2012 வரைக்கும், டிசம்பரில் வரைக்கும் இருந்துட்டு இவர் கூகுளிலேருந்து வெளியே வந்துட்டார். இருந்தாலும் பைத்தான் லாங்குவேஜஸில் இவரோட ஆர்வம் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய பைத்தான் ஒர்க்ஸுக்கு எல்லாத்துலையும் இவர் இருந்தார். 19க்கு அப்புறம் அஃபிஷியலாக பைத்தான்லேருந்து வெளியேறிட்டார் இவர். அடுத்து, எதுக்காக பைத்தான் படிக்கணும்? வாட் கேன் வி டூ வித் பைத்தான்? நம்மளால் பைத்தானை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, பைத்தானை வச்சு நம்மளால் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். இதில் மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஒரு 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட், இதால் பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எவ்வளையோ லேக்ஸ் கணக்கான டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதால் ஈஸியாக ஸ்டோரோ, ரிட்ரீவ் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டிஃபிகல்ட் ப்ராசஸும் இதால் ஈஸியாக பண்ண முடியும். செகண்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இதனோட காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடும். செகண்ட் ஒன், இதை வச்சு நம்மளால் நிறையா வெப் அப்ளிகேஷன்ஸையும் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் டேட்டாபேஸ் சிஸ்டத்தை, அந்த டேட்டாபேஸை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்டோர், அப்டேட், மேனிப்புலேட், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் இதில் டேட்டாபேஸையும் இதுலேயும் இந்த பைத்தான்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் இட் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் என்ன பண்ண போகிறாங்க, சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்னா என்ன? சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில கோட்ஸையோ இல்லை ஸ்கிரிப்ட் மூலமாக எழுதி எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருவோம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ட்ரபிள் ஷூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாமல் நம்ம கோடு எழுதி வச்சிட்டோம்னா, இப்படி ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா
அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதை சால்வ் பண்ணிடும். இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வே இருக்குது. பேமெண்ட் கேட்வேல பேங்க்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க, 2 to 3 minutes வரைக்கும் அது என்ன பண்ணும், வெயிட் பண்ணி பேமெண்ட் கேட்வே ஓப்பனில் இருக்கும். எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்கில் தான் நம்ம பண்ணுவாங்க. அடுத்தது why to study பைத்தான். பைத்தான் படித்தா ஃப்யூச்சர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா பைத்தான் தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லேயும் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா மிஷின் லேர்னிங்காக. மிஷின் லேர்னிங்கில் என்னது, அதுலேயும் நம்மளால் ஒரு ஹியூமனில் இருக்க பிஹேவியர் இருக்கிற மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ நம்ம அல்காரிதம் கிரியேட் பண்ணணும். அது எப்படி நடக்கணும், உட்காரணும், நம்ம பேசுகிறது, நம்ம என்ன விஷயங்கள் செய்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு லாங்குவேஜ் அல்காரிதம் எழுதுறது இதில் தான் எழுதுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல், நமக்கு தேவையான ஒரு அசைன்மெண்ட், பிபிடி, ஏன் எதுவாக இருந்தாலுமே நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஏஐ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜை மாற்றுறது, நம்ம சொல்கிற லாங்குவேஜில் எழுதுறது, டேட்டாஸை அவங்களுக்கு கேட்டாப்பில் அனலைஸ் பண்ணி கொடுக்குறது, கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏஐ இதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ அப்போ ஏஐ டெவலப் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தான் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன பண்ணும், இன்றைக்கி நமக்கு மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, குளிர் அடிக்குமா அப்படிங்கிற எல்லா ரிசல்ட்டையும் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாஸை சார்ட் ஃபார்ம்னு, ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் மிகப்பெரிய யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய சாட் ஜிபிடியே இந்த பைத்தானில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி பைத்தான்லேயும் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம இது மாதிரி நம்ம டெவலப் பண்ணாலுமே பைத்தானை வச்சு டெவலப் பண்ணால் அதிக அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில். அண்ட் அடுத்தது ஒன்று எத்திக்கல் ஹேக்கர் அப்படிங்கிறது ஒன்று அதிகமாக இதில் பண்ணுறதுக்காக நமக்கு பைத்தான் கோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எத்திக்கல் ஹேக்கிங் அதிகமாக இதில் நம்மளால் பண்ண முடியும். லாஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் இமேஜ் தெரியும். அந்த கிராஃப் இமேஜில் பார்த்தாலே தெரியுது என்ன பாப்புலரான டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஜாவா ஸ்கிரிப்டு, ஜாவா, பிஹெச்பி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் இது இருக்குது. அதில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது பாருங்கள் பைத்தான் லாங்குவேஜ். அதுலேயும் பாருங்கள் ஜூனியர், மிடில், சீனியர் அப்படின்னு இருக்குது. அதில் ஜூனியர் லெவல்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பைத்தானில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய ஜூனியர்ஸையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த பைத்தான் லாங்குவேஜை கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் பைத்தானில் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணலாம், யூசர்கிட்டேருந்து எப்படி வேல்யூ கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி கான்செப்ட்னா என்ன, டியூபிள்ஸ் கான்செப்ட்னா என்ன, சிஎஸ்வி கான்செப்ட்னா என்ன, டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்லையும் என்னோட அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 வரும். இது மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.